அங்க ஒரு தாய் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட குழந்தை கிட்ட ஒரு போட்டோவை கொடுத்து, இவர் தான் உங்க தாத்தா, ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட், நான் இறந்ததுக்கு அப்புறம் இவர் கூட தான் இனிமே நீ இருக்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சடங்குக்கு பிறகு குட்டி பொண்ணு அவளோட தாத்தாவை கண்டுபிடிச்சு போறா. ஆனா அவ தாத்தாக்கு அவருக்கு ஒரு பேத்தி இருக்குன்னே கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது. அப்போ குழந்தை அம்மா கொடுத்த போட்டோவை காமிக்கலான்னு போறா. அப்பதான் தாத்தா தத்தெடுத்த பொண்ணு கோவத்துல போட்டோவை பிடிச்சு கிழிச்சிடுறா. போட்டோவை பார்க்காதனால தாத்தாவால அந்த குட்டி பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஏதோ அவளுக்கு காசு தேவை போலன்ட்டு அந்த லேடி சொல்லி சமாளிக்கிறா. சரின்னு தாத்தாவும் காசு கொடுத்துடுன்னு சொல்லி மீட்டிங்காக உள்ள போயிடுறாரு. அவர் உள்ள போனதுமே அந்த லேடி திமிர காசு தூக்கி போட்டு இதை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்றா. ஆனா குட்டி பொண்ணு காசை எடுக்காம அவ அம்மாவோட கிழிஞ்ச போட்டோவை தான் எடுக்கிறா. அவ தாத்தாவை காட்டுறாங்க. மீட்டிங் அப்போ அந்த குட்டி பொண்ணை பார்த்ததுனால அவருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவர் பொண்ணோட முகம் வந்து போகுது. அதனால குட்டி பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லி ஆளை அனுப்புறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த லேடி குட்டி பொண்ணு அங்க இருந்து அனுப்பிட்டு இருப்பா. பிரசிடென்ட் கிட்ட அவ காசை வாங்கிட்டு போயிட்டானு பொய்ய சொல்லிடுறா. இப்ப குழந்தைய காட்டுறாங்க. அவளுக்குன்னு யாரும் இல்லாம தங்குறதுக்கும் இடம் இல்லாம ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கா. ரொம்ப பசியில அங்க இருக்கிற கடையில போயிட்டு பசிக்குது, சாப்பிட எதுனா கொடுங்கன்னு கேக்குறா. ஆனா காசு இல்லாதனால அவளுக்கு சாப்பிட எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப சில பிச்சைக்காரங்க குப்பையில இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்றத பார்த்து அவளும் அதே மாதிரி தேடி எடுக்கிறா. அப்ப குழந்தைய கிட்னாப் பண்ணி விக்கிறவனுங்க குட்டி பொண்ணை பார்த்து நாங்க சாப்பாடு தரோன்னு ஆசை காமிச்சு அவளை கொண்டு போறானுங்க. குட்டி பொண்ணும் 2 நாளா சாப்பிடாம இருக்கிறதுனால ரொம்ப பசியில அவங்கள நம்பி போயிடுறா. அங்க பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. கீழே குட்டி பொண்ணோட அம்மாவோட போட்டோ பீஸ் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அதுல அவரோட பொண்ணு போட்ட நெக்லஸ் மாதிரி சேமா இருக்கும். பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அவருக்கு உண்மையாவே அந்த குட்டி பொண்ணு அவரோட பேத்தி தானான்ட்டு டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே அவளை கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்பதான் சிசிடிவி கேமரால குழந்தைய சில பேரை கிட்னாப் பண்ணி ஒரு குடோன்ல வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே தாத்தா அவளை காப்பாத்த போறாரு. இப்ப குழந்தையோட நிலைமைய காட்டுறாங்க. அவளை கட்டி போட்டு அவனுங்களோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அடிக்கலான்னு பாக்குறானுங்க. அப்ப சரியான நேரத்துல தாத்தா அவரோட டீமை கூட்டிட்டு வந்து குழந்தைய காப்பாத்திடுறாரு.